சீக்கிரமா லோடெல்லாம் ஏற்றி அனுப்பி விடுங்க. அப்பா, இந்த பிசினஸ் வேற ஒரு பார்ட்டி கொடுத்திருந்தா அதிக லாபம் கிடைச்சிருக்குமே. அப்படிலாம் இல்ல ரமேஷ், இவனுங்க கிட்ட முன்ன பின்ன இருந்தாலும் விட்டு பிடிச்சாதான் ஆகும். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா. இல்ல ரமேஷ், இவனுங்க கிட்ட பிசினஸ்ல கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் வியாபாரம் பண்ணணும். இந்த பார்ட்டி கொடுத்திருந்தா லாபம் நிறைய கிடைக்கும். லாபத்தை விட ரமேஷ், மறுபடியும் இந்த முறைப்பெல்லாம் வேண்டாம். ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்பதான் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். பேசாம வா. ஐயா ஒரு நிமிஷம். என்னையா? ஆமா, என்ன? ஒருத்தர் ஆளை வச்சு அடிச்சுக்கிற அளவுக்கு நமக்குள்ள வெட்டு பழி குத்து பழின்னு ஆயிப்போச்சு. இத பத்தி எனக்கு வருத்தம் தான். என்னை கொல்றதுக்காக நீங்க வண்டியில பிரேக் கட் பண்ணதோ இல்ல ஆள் வச்சு அடிச்சதோ எனக்கு பெருசா வருத்தம் இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் என் மனசை ரொம்ப நோக்கடிச்சிருச்சு. ஐயா, ராதா என் தங்கச்சி மாதிரி. நான் தூக்கி வளர்த்த பொண்ணது. அவ புருஷனை கொல்லணும்னு, அவளை விதவையாக்கி பார்க்கணும்னு நான் நினைப்பேனா? அந்த விஷயத்துல நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்காம போனதுதான் என் மனசை ரொம்ப நோக்கடிச்சிருச்சு. இதை எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பாக்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஐயா, ஒரு விதத்துல நீங்க என்ன இந்த அளவுக்கு அடிச்சு போடுறது நல்லதுதான். ஏன் தெரியுமா? உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவானா. நேத்த வரைக்கும் இந்த உடம்புல அந்த ரத்தம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா நீங்க அடிச்ச அடியில அந்த ரத்தம் எல்லாம் ஒரு சொட்டு பாக்கி இல்லாம போயிடுச்சு. இப்போ என் உடம்புல ஓடுறது புது ரத்தம். இந்த ரத்தத்துல எந்த நன்றி கடனும் கிடையாது. அத சம்பந்தமா என் மனசுல எந்த உறுத்தலும் கிடையாது. சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுற? காரணமாதான். இனிமே நீங்க என் வழியில எந்த ரூபத்துல குறுக்கிட்டாலும், எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலைப்படாம, ஒரு மூணாவது மனுஷன் எனக்கு எதிரின்னா எப்படி நடந்துப்பேனோ அப்படிதான் நடந்துப்பேன். இதை உங்களுக்கு தெளிவுபடுத்த தான் எல்லாத்தையும் சொல்லுங்க. வா கோபி. என்ன மாமா? ஆபீஸ்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான் மாமா ஃபோன் ஒன்று. மாமா நான் ஒரு ஃபோன் பண்ணணும் மாமா. நான் மட்டும் என்ன ஃபோன் தான் பண்றேன். இவ்வளவு நேரம் சும்மா தானே உட்காந்துருந்தீங்க, அப்ப பண்ணிருக்க வேண்டியதானே? ஏண்டா கோபி, சும்மா இருக்கங்கிறதுக்காக எதை வேணாலும் எப்போ வேணா செய்ய முடியுமா? எப்பப்போ தோணுதோ அப்பதான் பண்ண முடியும். மாமா, அலர்குளத்துக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணணும், முக்கியமான விஷயம். அழகர் கொள்ள என்ன அமெரிக்கா பக்கத்துல இருக்கு, இங்கே தானே இருக்கு, அப்புறம் பண்ணிக்க. ஹலோ யாரு சார்? நான் லட்சுமணன் பேசுறேன். எந்த லட்சுமணன் ஐயா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தான் எலக்ட்ரிகல்ல மீட் பண்ணா, அதே லட்சுமணன் தான் பேசுறேன். ஓஹோ, விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தனே. ஆமா சார், நீங்க கூட விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்களே, அதே லட்சுமணன் தான் பேசுறேன். என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல சார். நம்ம வீட்டுல இப்பதான் போன் ஒன்று வாங்கியிருக்கோம், புதுசா வாங்கியிருக்கோம். எங்க நம்பர் எழுதிக்கங்க. சொல்லுங்க. 2489 2489 4554 4554. ஆமா சார், அதே நம்பர் தான். நோட் பண்ணிக்கங்க. சரி சார், அடிக்கடி போன் பண்ணுங்க சார். கண்டிப்பா பண்றேன் சார், எல்லாரும் காதல கொட்டையை கட்டிட்டு இருக்காங்க, நாம நட்பு கொட்டையை கட்டுவோம். தாராளமா கட்டுவோம். அடிக்கடி போன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஆ. தேங்க்யூ. அது வேற ஒண்ணும் இல்ல கோபி, என் ஃப்ரெண்டு ரயில் சிநேகம். ஹலோ ஹலோ ஹலோ, லட்சுமணன் இருக்காருங்களா? நீங்க யாரு? நான் ராமகிருஷ்ணன் பேசுறேன். இப்ப கூட நம்பர் கொடுத்தாரு. இருக்காரு. ஹலோ ஹலோ, நான் ராமகிருஷ்ணன் பேசுறேன். சார், என்ன சார் இப்பதான் போன் நம்பர் கொடுத்தேன், உடனே பண்ணிட்டீங்களா? வெரி சின்சியர் சார் நீங்க. நான் எப்பவுமே அப்படிதான். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு சின்ன டவுட். டவுட்டா? என்ன டவுட் சார்? ஒண்ணுல இந்த பால் பாயிண்ட் பேனாவை கண்டுபிடிச்சது யாரும் சொல்ல முடியுமா? ஓ அதுவா? ஜஸ்ட் மினிட். கோபி, என் ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணன், அவருக்கு பால் பெயிண்ட கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியணுமா? உனக்கு தெரியுமா? தெரியாது, அதுக்கெல்லாம் பதில் தெரியாது. ஆனா அது பால் பெயிண்ட் இல்ல, பால் பாயிண்ட். சகல எப்பயுமே பாயிண்ட் விட்டுருவாரு. சகல யோ,
அது இருக்கட்டியா, உனக்கு இந்த பால் பாயிண்ட கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? பால் பாயிண்ட கண்டுபிடிச்சது யாருன்னா ஆ. பீட்டர் பால் பாயிண்ட். என்னது? பீட்டர் பால் பாயிண்ட். பீட்டர் பால் பாயிண்டா? உண்மையாவா சொல்ற? ஆர் யூ ஷூர்? சொல்லிட்டுமா? ஹலோ சொல்லுங்க. ராமகிருஷ்ணன், ஒன்னும் இல்ல, இந்த ரெஃபரன்ஸ் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த பால் பாயிண்ட கண்டுபிடிச்சது பீட்டர் பால் பாயிண்ட். ஈஸ் இன் இங்கிலாந்து. ஆமா. இன்னொரு டவுட், என்ன? இந்த இங்கு ஊத்துற இங்கு பிள்ளர் இல்ல, அத கண்டுபிடிச்சது யாரு? ஓ அதுவா? ஜஸ்ட் ஒன் மினிட் கோபி, இன்னொரு டவுட்டா அவருக்கு. இந்த இங்கு ஊத்துற இங்கு பிள்ளர் இருக்க, அது கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியணுமா? இந்த புத்திசாலித்தனமான பதிலாம் இவருக்கு தான் தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் சகலா, உனக்கு தெரியுமா? அது வந்து சகல ஒரு பேர் வர ஏய், மாட்டேங்குது. சீக்கிரம் சொல்லியா? அட நம்ம அசோக் பிள்ளர் தான் இருக்காரு. என்னது? அவர் பேர் கூட அசோக் வந்து பிள்ளர் இருக்காரா? யோ என்னையா சொல்ற? ஹென்றி பிள்ளர். ஹென்றி பிள்ளர்? எந்த ஊருக்காரர் அவரு? அவரு ஜெர்மன்காரர். என்ன உண்மையா சொல்ற? சொல்லிட்டுமா? சொல்லு சகல. உண்மையை நம்பித்தான் சொல்றேன். சொல்லு சொல்லு. ஹலோ சொல்லுங்க. ராமகிருஷ்ணன், நோட் பண்ணிக்கங்க. இந்த இங்கு பிள்ளரை கண்டுபிடிச்சது ஹென்றி பிள்ளர். ஈஸ்வரம் ஜெர்மன். ஏயோ, அறிவு இருக்கா இவனுக்கு? கேக்குறவன கேன பையன் நினைச்சிட்டியா? இந்த மாதிரி எத்தனை பேர் கலந்துருக்கீங்க? நீங்க ரொம்ப என்ன எல்லாம் ஒரு புகழ்றீங்க. ஆளுன்னு உங்க இதெல்லாம் எனக்கு கேட்க பிடிக்காது. வந்து பாரு. சரி, Thank you. வாங்க முடியாது. Thank you. போன. Thank you, thank you. ராமகிருஷ்ணன் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரா? கவனிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஏய் கோபி ஒரு ஃபோன் பண்ணிட்டுமா? நான் மட்டும் என்ன பாட போறேன், பேசதான் போறேன். ஏய் முதல்ல இருந்து வெயிட் பண்ணிருக்கான். ஏண்டா முதல்ல பிறந்தவன் நான் தானே முதல்ல பேசணும், அவன் அப்புறம் பேசிக்கிட்டான். கோபி முதல்ல பிறந்தவங்கிறான். முதலே ஃபோன் வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே? இவர் போன் வாங்கி வச்சுட்டாலும் கிளுகிளுன்னு இருக்கும். ஹலோ சார், மாரியப்பன் சார், குட் மார்னிங் சார். யாரு? நான் தான் குமார் பேசுறேன். என்ன விஷயம்? அதான் சார், இந்த ஃபைனான்ஸ் மேட்டர் பத்தி சொல்லியிருந்தேன் என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? சார். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் பத்தி சொல்லியிருந்தேன் சார். சார் நீங்க குவாலிட்டி பத்தி கவலை பண்ண வேணாம் சார், சின்ன பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டி கொடுக்கலாம் சார். சரி, அதுக்காக இப்போ எதுக்கு ஃபோன் பண்ற? நீங்க தானே சார் ரிமைண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இப்போ பண்றது? அறிவு இருக்கா? மூஞ்சி முகரையும் பாரு, வந்து வாங்கிக்கிறானுங்க நமக்குன்னு. ஏண்டா சொல்லிக்கிட்டே இருக்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன தேங்க்ஸ்? சோ கைண்ட் ஆஃப் யூ சார். வைடா போடா. Thank you very much சார். பையன்டல. ஐயோ, ஃபைனான்சியர் பாரியா ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ண சொன்னான். இப்போ ஃபோன் பண்ண எரிஞ்சு விடுறான். எரிஞ்சுலாம் என்ன பண்ணுவான்? ஒருத்தன்ட்ட காசு கேட்டோம்னா ஒரு தடவை 2 தடவை ஃபோன் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி எனக்கு காசு கொடுன்னு கேட்டா எவன் தருவான்? எரிஞ்சுல தான் செய்வான். ஃபோன் பண்ணிட்டீங்கல்ல? ஒன் செகண்ட். தேங்க்யூ. வேற ஒன்றும் இல்லை, ஈவினிங் என்ன டிஃபன் ராஜிட்டு கேட்குறேன் ப்ளீஸ். சுத்தம். ஹலோ ராஜி கண்ணு, என்னடி செல்ல டிஃபன் பண்ண? என்ன நம்பரியா வேணும்? செருப்பு அதே அடிப்பேன். வா மெனு. அண்ணே, போன்ல பேசுனது இங்கேயும் விழுகுது. சப்பாத்தி குருமா. மாமா என்ன? தனியா பேசணும். நீங்க பேசுனது என் காதுல விழுந்துச்சு. கிளம்புறீங்களா? சிவராமா, வீட்டில் சும்மா தானே இருக்க? ஏன்? வேற ஒன்றும் இல்லை, எதிர்த்த நாடர் கடையில் 1/2 மூடி தேங்காய் வாங்கிக்க, மிச்சம் 50 பைசா இருக்கும். எவ்வளோ வேணாலும் பொடி வாங்கிக்க. மாமா, சொந்தமா நம்ம வீட்டுல ஒரு போன் இருக்கே பண்ணலான்னு பார்த்தா பப்ளிக் பூத்தை விட ரொம்ப கேவலமா போச்சு. எல்லாம் தலையெழுத்து மாப்பிள. மாமா, தனியா பேசணும். மாப்பிள நீ தனியா பேசினா ஊருக்குள்ள உன்னை பைத்தி நினைச்சுக்குவாங்க உன்னைய. இப்ப நம்ம ஃபேமிலியை பத்தி வெளில என்ன பேசுறாங்க? சரி பேசு. தனியா பேசணும். தேங்காய் வாங்க போங்க. சரி சும்மா இருக்கேங்கிறதுக்காக தேங்காய் எல்லாம் வாங்கணும் பிரியா? ஹலோ, யாரு? நான் விஜயோட வீட்டுக்காரர் கோபி பேசுறேங்க. கோபி தம்பியா? விஜய் அழைச்சிட்டு வரவா? இல்ல, போசனங்கிட்ட பேசணும். கொஞ்ச நேரம் லைன்லயே இருப்பா, கூட்டு வரேன். இந்தாங்க மாமா. போதுமா? போஸ், வாங்க. மெட்ராஸ்ல இருந்து கோபி தம்பி ஃபோன் பண்ணிருக்கு. இருமா, போஸ தான் கூப்பிட்டாப்ல. என்ன கூப்பிடலையா? இல்லம்மா, போஸ் நீ வந்து பேசு. சரிக்கா. என்ன முகமே மாறி போச்சு? கோபி எனக்கு ஃபோன் பண்ண என்ன, நீ வந்து பேச மாட்டியா? நம்ம கோபி தானே, போய் சட்டை எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா, போலாம். லைன்ல இருக்காரு. ஹலோ கோபி, நான் போஸ் பேசுறேன். அண்ணா எப்படிண்ணே இருக்கீங்க? உடம்பு தேவையாப்ப? இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நீங்க
நீங்க உடனே இங்க வேலைக்கு புறப்பட்டு வரணும். என்ன கோபி, கார்மெண்ட்ஸ்ல எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்ல, வந்தா நல்லது. சரி கோபி, நாளைக்கு லீவு தானே, நாளானி போட்டு வந்துடுறேன். சரிண்ணே. பக்கத்துல விஜய் இருக்கு, பேசுறீங்களா? கொடுங்கண்ணே. ஒரு நிமிஷம் பேசிட்டு வா. ஹலோ விஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்த உடனே நீங்க எனக்கு தான் பண்ணிருக்கீங்களோன்னு ஓடி ஓடி வந்த தெரியுமா? இல்ல, கார்மெண்ட்ஸ் விஷயமா போசன் என்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? நம்ம வீட்டுக்கு ஃபோன் வந்துருச்சு. என்னங்க இது? திடீர்னு வீட்டுக்கு ஃபோன் வந்துருச்சு அது இதுன்றீங்க? எல்லாரும் ஃபோன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, சரின்னு வாங்கியாச்சு. நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. 2-489-4554. 4554. என்னங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறீங்க, நான் எப்போ அங்க வருது? விஜி, சிஸ்டர்ஸ் 3 பேருமா ஒன்னா போனீங்க, அவங்க எல்லாம் கிளம்பும் போது நீ கிளம்பி வந்தா போதும். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. உனக்கு என்ன பார்க்கணும் போல தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணு, நான் அளவுல வந்து ஒன்று பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். நிஜமாவே உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப கார்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை வச்சு போசன் உடனே அனுப்பிச்சு வை. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன பின்னாடி நான் அளவுகளை வந்து ஒரு நாள் தங்கிட்டு உன்னை கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன். விஜய், வச்சிருவா. சரிங்க. நிர்மலா, 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 இருமா வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வாயம்மா. என்னம்மா என்ன? எதுக்காக என்ன இப்படி ஏலம் விட்டுட்டு இருக்க? நான் என்ன காணாமலா போயிட்டேன்? மாப்பிள்ளை எங்கம்மா? இப்போ என்ன கூப்பிட்டு எதுக்கு மாப்பிள்ளை தேடுற? எதுக்கு அவரு? இல்லம்மா, கொஞ்சம் கடைக்கு போகணும். இந்த மாதிரி எடுபடி வேலை செய்யறதுக்கு தான் அவர் இருக்காரா? புரியாம பேசாத. நான் எல்லாம் புரிஞ்சுதாம பேசுறேன். அவருக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நானும் கரடியா கத்துறது யார் காலையும் விழல. ஆனா இந்த மாதிரி எடுபடி வேலை செய்யறதுக்கு அவர் வேணும். நிர்மலா, கொஞ்சம் கடைக்கு போய் ஐயோ, என்னமாச்சு? அம்மா, அம்மா, எழுந்திருமா. அம்மா, என்னமாச்சு? அம்மா, எழுந்திருமா. என்னங்க நீங்க ஓடி வாங்களே. அம்மா, என்னமாச்சு? ஐயோ, எழுந்திருமா. என்னாச்சு நிர்மலா? ஆண்டி, ஆண்டி தெரியலங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சரி, ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துருவா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. சரி, நீ பாத்துக்க. அம்மா, அம்மா, எந்திரிமா. கொஞ்சம் தண்ணி குடிமா. அம்மா, கொஞ்சம் எழுந்து உட்காந்துக்கோமா.
வரட்டுமா? ஆட்டோ வந்தாச்சு, கிளம்பு. ஆண்டி அம்மா எழுந்துருங்க. அம்மா. பாத்து பார்த்து. பாத்து. மெதுவா. அம்மா. எனக்கு கொஞ்சம் வீட்டை பூட்டிட்டு வந்துருங்க. சரி, நான் பூட்டி வந்து பார்த்து கூட்டு வா. பாத்துமா. என்னங்க சீக்கிரம் வாங்க. பாத்து. ஹாஸ்பிட்டல் போங்க. அம்மா அம்மா என்னாச்சுமா? கீழே கீழே விழுந்து ஏதாவது இல்ல இல்ல, சரிஞ்சு விழுந்தாங்க. அதுக்குள்ள நிர்மலா தாங்கி பிடிச்சிட்டாங்க. அடி எதுவும் பட்டுச்சா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லாம் ஓகேன்னு சொல்றாரு. ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. கேட்ட நேரம் இன்னும் விலகல போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க டாக்டர், வாங்க டாக்டர். டாக்டர், அம்மாக்கு என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அநேகமா அதிக மென்டல் ஸ்ட்ரெயின் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷன் ஆவாங்களோ? யூ ஆர் ரைட் டாக்டர். ரவுண்ட் த கிளாக் யாராவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓஹோ. பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு. டென்ஷனால ஏற்படுற தலை சுத்தல், மயக்கம் தான் இது. என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. டென்ஷன் ஆகக்கூடாது. அவ்வளவுதான். அப்புறம் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துடலாம். டெஸ்டா? எதுக்கு டாக்டர்? அது ஒண்ணும் இல்ல, வழக்கமானதுதான். வயசானவங்க வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது தானே? ஓகே டாக்டர். மத்தபடி வீட்டுக்கு கூட்டு போலாம் இல்லையா? டெஸ்ட் எடுத்த பிறகு நீங்க கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர். ஓகே. தேங்க்யூ டாக்டர்.